நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல சொல்கிறேன். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். அப்படியே ப்ளெயினாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு. நான் பாதாம் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு இல்லாததுனால நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, கசகசாவை வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டுப்பேன் நான். அதுக்கப்புறம் தேங்காய், திரும்பி சொல்கிறேன், தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு பாதாம், சோம்பு, கசகசா, இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு இதெல்லாம் அப்படியே அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த விழுத வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி மசாலா பொருட்கள்லாம், அதாவது பட்டை, லவங்கம், ஸ்டார் அனஸ், கிராம்பு, ஏலக்காவெல்லாம் தாளிச்சிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம், அதாவது கேரட், தக்காளி போட்டு வதக்கிட்டு கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, மஞ்சப்பொடி போட்டு குக்கர் இதையும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதையும் போட்டுட்டு இந்த விழுதையும் போட்டு வேக வச்சு எடுத்துன்ட்டு கொத்தமல்லி ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான், உப்பு போட்டுட்டு. காட்டுறேன் இந்த பண்ணோன்னே பாருங்கள். வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட அந்த வெஜிடபிள் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ.